ஹலோ ஆல், இன்றைக்கி அம்மம்மா கிச்சனில் அகர் அகர் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அகர் அகர் சம்மர் டைமில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 10 கிராம் அகர் அகர் பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து 75 கிராம் டேங்க் பவுடர் எடுத்திருக்கேன். இது மேங்கோ ஃப்ளேவர். இதில் சுகர் எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து 4 கிளாஸ் வாட்டர் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். அது கிட்டத்தட்ட 1 லிட்டர் வாட்டர். இது 2 மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி அண்ட் வெரி டேஸ்டி. 1 லிட்டர் தண்ணி இங்கே எடுத்து கொதிச்சிட்ருக்கு. இது தண்ணி இது போல் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இதில் அகரகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அகரகர் கரைஞ்சி போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் எந்த பதம் எதுவுமே கிடையாது. நல்லா வாட்டரியாக தான் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கரைஞ்சி போகணும். நல்லா தெரியாத அளவுக்கு நல்லா கரைஞ்சி போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்குது. அகரகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் டேங்க் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 75 கிராம் டேங்க் பவுடர். 4 கிளாஸ் இதில் வாட்டர் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது சுகர் எல்லாமே இருக்கும். மேங்கோ ஃப்ளேவர். எதுவுமே நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு இதில் எல்லா ஃப்ளேவர்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஏன்னா வந்து அது ஃப்ளேவர் வந்து போயிடும். நான் இந்த டேங்க் அண்ட் அகர் அகர் பவுடர் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரீசரில் செட் பண்ணுறதுக்காக நான் இது போல் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ட்ரே இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம்னா அந்த அகர் அகர் வந்து அது கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது. ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து இருக்குது. அது அப்படி தான் இருக்கும். அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணுறது. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 20 மினிட்ஸில் வந்து நல்லா செட் ஆகிடும். ஜெல்லி ஆகிடும். ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அகர் அகர் பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. கட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்து நல்ல பீஸாக வந்து கிடைக்கிது. கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நல்லா செட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஆல்சோ வெரி ஹெல்தி. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த சம்மரில் வந்து இந்த அகர் அகர் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக வந்துருக்குல்ல. Please do like Ammamma Kitchen video and subscribe and share with your family and friends. And don't forget to click the bell icon for more interesting videos and comment below. Thank you.